வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல அவைலபிளா இல்ல. இந்த எபிசோட்ல ஒரு வித்தியாசமான கிரைமை தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்படிலாம் கூடிய கிரைம் நடக்கும்ன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு விலை மாதுவை நமக்கு காட்டுறாங்க. அந்த விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. ரொம்ப மூர்க்கமா அவங்க கூட ஒன்னா இருக்காரு போல. அவங்களால வலியை தாங்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல கத்தி எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இந்த ரூம் வந்துடுறாங்க. ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு ரூடாவா நடந்துப்ப அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவனை தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா அவன் முதுகுல ஒரு வித்தியாசமான டாட்டூ மட்டும் இருக்கு. எல்லாருமே போட்டு அடிச்சுதான் இவனை அனுப்பி விடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு மூர்த்தி, ஒய்ஃபோட பேரு ராஜி அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா முதுகு வலிக்குது போல. முதுகு வலியால கஷ்டப்படுறாரு. ஒருவேளை அடி வாங்கினது இந்த ஹஸ்பண்டா என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப ராஜி இருக்காங்கல்ல, நீங்க திரும்பி படுங்க, நான் ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப முதுகுல ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பசங்க இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வேற ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, போதும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. எங்க இன்னும் பொண்ணு தூங்கல, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, ஒய்ஃபுக்காக வேற ஒரு பகுதியில வீடு கட்டியிருக்காரு. ராஜின் தான் அந்த வீட்டுக்கு பேர் வைக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை இவரோட பொண்ணும் காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப பிரியாவும் திரும்பி படுத்து இந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போறதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரியாக்கு வித்தியாசமா ஏதோ கனவு மாதிரி வருது போல. அந்த கனவு வந்தோட சட்டுன்னு பிரியாவும் முழிச்சிடுறாங்க. இப்ப முழிச்சவங்க பக்கத்துல இருக்க தம்பியை பாக்குறாங்க. தம்பி தூங்கிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி அப்பா அம்மாவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இதனால இந்த பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. சரி படுப்போன்ற மாதிரி இந்த இடத்துல திரும்பி படுக்கிறா. பிரியாவை பொறுத்த வரைக்கும் சோட்டுன்னு ஒரு தம்பி இருப்பான். அந்த சோட்டு இருக்கான்ல, உனக்கு மாம்பழம் பிடிக்கும்ல, அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தான்ற மாதிரிலாம் தரான். இவங்களுமே தம்பிக்கு நன்றி எல்லாம் சொல்லி மாம்பழத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அது ஏன் மாம்பழம்ன்ற மாதிரி வேற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, அவனை பதிலுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அப்படி பதிலுக்கு அடிச்சதுல அவன் மண்டையே உடஞ்சிருச்சு போல. அந்த பையனோட அப்பாவும் மூர்த்தி கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. உன் பொண்ணு அடிச்சதுல என் பையனோட மண்டையே உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. தெரியாம நடந்திருக்கும், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டாரு. எப்படி மன்னிக்க சொல்ற, என் பையன் தலையே உடஞ்சிருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல உங்க குடும்பத்தை விட மாட்டேன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. மூர்த்தி மேலதானே தப்பு இருக்கு. அதனால மூர்த்தியும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. பசங்க எங்கன்னு ஒய்ஃப் ராஜி கிட்ட கேக்குறாரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்ற மாதிரி ராஜியும் இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இப்பதான் இவரோட அண்ணனை நமக்கு காட்டாங்க. அண்ணனோட பேரு மகேஷ் அப்படின்றது. மகேஷ் இருக்கார்ல, நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ரூடாவாமா அடிப்பன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தம்பி மேல கைய வச்சான், அந்த கோவத்துல தான் அடிச்சிட்டன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அப்பா வேற கோவத்துல இருப்பாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. உன் அப்பாவை சமாளிக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு மூர்த்தி வந்துடுறாரு. பசங்களை அடிக்கிறதுக்காக தான் வர்றாரு. ஆனா அண்ணன் இருக்காருல, தடுத்துடுறாரு. பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அடிக்கலாம் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ஏன் பசங்க, நீங்க தேவையில்லாம இதெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி தம்பியுமே அண்ணன் மேல கோவப்படுறாரு. அண்ணனும் தம்பியும் ரீசன்ட் டைம்ல பிரிஞ்சிருக்காங்க போல. இப்ப தம்பி இருக்கார்ல, அவரோட பசங்களெல்லாம் கூப்பிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப மீனான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, பிரியாவோட வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. வாசலுக்கு வந்தவங்க ஒரு சூனிய பொம்மையை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. செவத்துல எதையோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப தூங்கிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணு பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க கனவுல ஏதோ வருது போல. இவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. அடிக்கடி இப்பெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. இவங்களுமே இப்ப ரிலாக்ஸா வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க மீனாவை பாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு லுக் விடுறாங்க. இப்ப மீனா இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. மீனான்னு ஒருத்தங்க பொம்மையை வச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்த மூர்த்தி பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா அண்ணனோட ஒய்ஃபா தான் மீனா இருப்பாங்க. அந்த மீனா வீட்டுக்கிட்ட வந்து பொம்மையை வச்சுட்டு போயிருக்காங்க. வசியம் பண்றதுக்காக தான் இந்த பொம்மையை வச்சிருக்காங்க போல. நான் இன்னைக்கு விடுறதா இல்ல, ஏதாவது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் என்னால விட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஏரியால இருக்க போறோம், அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நைட் நேரம் வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப யாரோ வீட்டுக்குள்ள நுழையிறாங்க போல. அப்படியே நுழைஞ்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இது கிரைம் ஸ்பாட்டா மாறி இருக்கு. இன்ஸ்பெக்டரை வர சொன்னதால இன்ஸ்பெக்டர் டீமோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ணனும் அண்ணியும் தான் கூப்பிட்டுருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ராஜி யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. ராஜியோட குழந்தைய கூட சாவடிச்சிருக்காங்க.
என்ன குழந்தைய இப்படி சாவடிச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. வெளியே மகேஷும் அவரோட ஒய்ஃப் மீனாவும் தான் நின்னுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த குடும்பத்தை பத்தி கேக்குறாரு. இது என் தம்பியோட குடும்பம் தான் சார். என் தம்பி பேரு மூர்த்தி. தம்பி எங்க போனான்னு தெரியல. அதே மாதிரி தம்பிக்கு வேற 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் மிஸ் ஆயிருக்காங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, தம்பியை கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனா பொம்மையை வச்சது அவர் பார்த்தாரு பாத்தீங்களா, செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. அன்னைக்கு நைட் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அண்ணிய திட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த பொம்மையை வச்சீங்க, என் குழந்தைங்கள வசியம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. மரியாதை இல்லாம பேசுறாரு. உன் அண்ணி கிட்ட அப்படி பேசாதன்னு அண்ணன் சொல்றாரு. அன்னி மாதிரி இவங்க நடந்துகிட்டா பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா இப்படிதான் பேசுவேன்ற மாதிரி கோவமா பேசிட்டு தான் கிளம்பி இருப்பாரு. எதுக்காக அந்த பொம்மையை வச்சீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இப்ப கேட்க மாட்டாரு. பசங்க எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சுத்தி முத்தி தேடி பார்க்கலான்ற மாதிரி ஆளுங்களை விட்டு தேட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பையன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே அந்த பையனை பார்த்து எழுப்புறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி, அந்த பொண்ணையும் தேடி பார்ப்போன்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பிரியாவும் ஒரு இடத்துல விழுந்துதான் கிடக்குறாங்க. அந்த பொண்ணு பிரியாவோட ட்ரெஸ்ல லைட்டா ரத்தக்கரை இருக்கு. இவங்களுமே அந்த பொண்ணை எழுப்புறாங்க. எந்திரிச்சு அந்த பொண்ணு சோட்டுன்ற மாதிரி தம்பியை தான் கூப்பிடுறா. இப்ப சோட்டுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி ஆயிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்த பெரியமா இருக்காங்கல்ல, சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு தேடிய மூர்த்தியை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை மூர்த்தியை இந்த கொலையை பண்ணிருப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா பெத்த குழந்தையை யாரும் கொல்ல மாட்டாங்கல்ல, அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வேற யாராவது வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கலாம். மூர்த்தியை அவங்க லாக் பண்ணி கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. மூர்த்தியை தேடி கண்டுபிடிக்கணும், யார் இவங்க வீட்டை நோட்டம் விட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல லைட்டா ரத்தத்தை லேடி கான்ஸ்டபிள் பார்த்தாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு எதையாவது பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் மகேஷ் கிட்டயும் மீனா கிட்டயும் இவங்க சொல்றாங்க. சார், பசங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பேச வேணான்ற மாதிரி மீனா சொல்றாங்க. இல்ல, அவங்க மூலியமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப 2 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ நைட் எதையாவது பாத்தியாமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது. எதை பார்த்திருந்தாலும் சொல்லுமான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எதையும் பார்க்கல, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்றால, அந்த இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா டவுட் வருது. இந்த பொண்ணு எதையோ பார்த்திருக்கா, ஆனா சொல்றதுக்கு பயப்படுறா போல. இந்த பொண்ணு கிட்ட சாமர்த்தியமா பேசிதான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. மூர்த்தியோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி தேடுங்க, அதே மாதிரி மூர்த்திக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு மீனாவோட தம்பியை காட்டுறாங்க. இவரோட பேரு தீபன் அப்படின்றது. இவருமே சோட்டுக்கு பாலை தரதுக்காக வராரு. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, சட்டுன்னு தடுத்துடுறாங்க. ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி தீபன் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன பிரச்சனைன்ற மாதிரி மீனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நீங்க தானக்கா பாலை தர சொன்னீங்க, அதனால தான் தரதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் தீபன் சொல்லிட்டாரு. நான் தாமா பாலை தந்தேன், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என் தம்பிக்கு எதுனாலும் நானே தரேன், நானே பாலை தரேன்ற மாதிரி சொல்றா. சரி, நீயே உன்னோட கையால தான்ற மாதிரி மீனா சொல்றாங்க. இந்த பொண்ணு இருக்கால, தம்பியை குடிக்கலாம் வச்சிட்டு இருக்கா. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது உங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார், ஒரு கோவத்துல சொன்னதுதான் சார். என் பையனோட தலையை உடைச்சிட்டாங்க, அந்த கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்காக நான் எப்படி சார் கொலைலாம் பண்ணுவேன்? நான்லாம் பண்ணல. அந்த சமயம் நான் வீட்டுல தான் இருந்தேன், வேணா என்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. சரி, மூர்த்திக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார், மூர்த்திக்கு எதிரின்னு யாருமே கிடையாது சார். அண்ணனும் இவனும் ஒன்னா இருந்தாங்க, ஆனா நடுவுல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ அண்ணனை பத்திலாம் இவங்க விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாருன்னு தெரிய வருது. மூர்த்தி பசங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலா அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பசங்க இருக்க மாட்டாங்க. ஆனா மூர்த்திக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல, எப்ப பாரு அந்த அண்ணி இந்த 3 பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சுத்தமா மூர்த்திக்கு பிடிக்காது. இதனால தான் 2 குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டிருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் 2 பேருமே வீடெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மகேஷையும் மீனாவையும் நம்ம சந்தேக வட்டத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அசோக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் முடியாம இருக்காங்க போல, படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கசாயம் தான் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அப்ப இவரோட தம்பியான வருண் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வருண்மே இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல அவங்க கை கால்லாம் விழுந்து இப்படி இருக்காங்க போல. 1 வருஷத்துக்கு மேல இப்படிதான் இருக்காங்க. நீ தான் இவங்களை கூட இருந்து கவனிச்சுக்கிற. நல்லா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்கள உன் தலையில கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற அண்ணனுக்கு கோவம் வருது. இந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட ஒய்ஃப், நான் நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
அதை கேட்கிற வருணுக்கு கோவம் வந்துருது. உன் ஒய்ஃப்னா நீ சம்பாரிச்சு பாத்துக்கணும்பா, ஏன் சம்பாத்தியத்துல பாத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அசோக் இருக்கார்ல, இன்னும் 6 மாசத்துல என்னோட ஒய்ஃபை தேறிடுவா, அதுக்கப்புறம் உன்னோட காசு எல்லாத்தையும் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அண்ணனும் தம்பியும் பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த தம்பி வருணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த வருண் மூர்த்தியோட கடையில வேலை பார்க்கறவரா இருப்பாரு. மூர்த்தியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. நீ எப்ப வேலையில இருந்து நின்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறது. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்லிகை கடை தான் வச்சிருக்காரு போல. மூர்த்தி வேற ஊருக்கு போறதுக்கு பிளான் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதனால நீ வேலையை விட்டு நின்னுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் வேலையை விட்டு நின்ன, இப்ப வேற ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரின்ற மாதிரி போலீஸுங்களும் கிளம்பிடுறாங்க. மீனாக்கு இந்த 2 பசங்களும் ரொம்ப பிடிக்கும் போல. ஆக்சுவலா டிராமால டைலாக் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க டிராமால பேசுற மாதிரி பேசி காமிச்சிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேருமே ரசிச்சு கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பசங்களை கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் ஆபீசரும் கவனிக்கிறாரு. இவங்க பசங்க கூட ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க போலியே அப்படின்ற மாதிரி மகேஷ் கிட்ட கேட்கிறாரு. மகேஷும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி உங்க தம்பி பசங்க கூட எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஒய்ஃபை விட என்னோட தம்பி ரொம்ப க்ளோஸா இருப்பான், அவனுக்கு பசங்க ஒய்ஃப் இவங்க தான் உலகமே, மற்றபடி எதை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மூர்த்தி பசங்க கிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பாருன்றது இந்த ஆபீசருக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும் போது அவர் எப்படி கொலை பண்ணிருப்பாரு, அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் யோசிக்கிறாரு. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு வருது. அதாவது ஒய்ஃப் இறந்து போயிருந்தாங்கல்ல, அவங்க ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. அவங்கள கொடூரமா ரேப் பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. பிரியாவோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, அது பிரியாவோட ரத்தமா இருக்காது, ராஜியோட ரத்தமா தான் இருக்கும். வந்த ஒருத்தன் ராஜி கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்கான். அதுக்கப்புறம் ராஜியை சாவடிச்சிருக்கான். சாவடிக்கும் போது ரத்தம் சதறி தான் இவங்க மேல விழுந்திருக்கு போல. அந்த கொலை நடக்கும் போது இந்த பொண்ணு பக்கத்துல இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, எதையாவது கவனிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ரேப் பண்ணும் போது சீமன் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஆனா அவன் கிளியர் பண்ணிருக்கான் போல. இவங்களுக்கு எந்த ஒரு சீமன் சாம்பிளும் கிடைக்கல. எப்படிதான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னாதான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டரை கூட்டு வந்துடுறாங்க. அந்த டாக்டர் அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா பேசுறாங்க. நீ எதையாவது பார்த்தனா இல்ல உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு சுத்தி எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறா. அப்படி பார்த்தவர்கால எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. இதுக்கு மேல நம்ம பிரஷர் போட முடியாதுன்றதை இந்த டாக்டர் லேடியும் புரிஞ்சுக்கிறாங்க. சார் வெளியே போய் பேசலான்ற மாதிரி டாக்டர் லேடி வெளியே வந்துடுறாங்க. நிச்சயமா பிரியா எதையோ பார்த்திருக்கா சார், அதனால ஒரு டிராமாவே கிரியேட் ஆயிருக்கு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. எடுத்தோம் கவுத்தோம் நம்ம கேட்டு உண்மையை வாங்க முடியாது சார், சாமர்த்தியமா பேசிதான் வாங்கணும், அதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மீனா இருக்காங்க பாத்தீங்களா, 2 பால் கிளாஸ்ல எதையோ போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரியா பாத்துடுறா. பெரியமா என்ன கலக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஹெர்பல் ப்ராடக்ட் தான் கலந்துருக்கேன், இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், அதுக்காக தான் கலந்துருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்தாங்க குடிங்கன்ற மாதிரி 2 பேரையும் குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. பசங்க குடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் ஒரு பார்வை பாக்குறாங்க. கொஞ்சம் வில்லத்தனமா பாக்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரோட ப்ரொஃபஷனை பத்தி நான் சொல்லல. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வீட்டுல வச்சு இவங்க ரெடி பண்ணுவாங்க. இப்ப பிரியா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல ஏதோ வருது போல. என்ன வருதுன்னு தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப சட்டுன்னு இந்த பொண்ணு முழிச்சிடுறா. முழிச்சவ பக்கத்துல இருக்க தம்பி ஓகேவா இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறா. எதனால கனவு வரும் போதெல்லாம் தம்பியை பாக்குறான்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. இறந்து போன ராஜியோட போனை செக் பண்ணிருப்பாங்க. அவங்க டெலீட் பண்ண போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கும் போது ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும். ராஜி யாரு கூடயோ ஒன்னா இருக்க மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கும். அந்த நபரோட ஃபேஸ் தெளிவா தெரியல. ஆனா அந்த நபர் கண்டிப்பா ஹஸ்பண்ட் இல்லன்றது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஹஸ்பண்டோட பிசிக் வேற மாதிரி இருக்கும். இது ஹஸ்பண்ட் இல்ல, வேற யார் கூடயோ ராஜிக்கு அஃபேர் இருக்கு போல. இது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ வந்திருக்கு, அதை தான் டெலீட் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல யாரு அனுப்புனாங்கன்றதை சீக்கிரமா நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. குயிக்கா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் மகேஷ் மேல டவுட் படுறாரு. மகேஷும் ஒய்ஃபும் சேர்ந்து கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி மூர்த்தியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அதனால நிறைய இடத்துல போட்டோவை ஒட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் நிறைய இடத்துல போட்டோவெல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. போட்டோல ராஜி கூட ஒன்னா இருந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க போல. அது வருணா தான் இருக்கும். இப்ப வருணோட வீட்டுக்கு வந்தவங்க வருணை அமைக்கிறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப வருணை போட்டு அடிச்சு நீ தானே இந்த போட்டோவை அனுப்பி வச்சிருக்க, சொல்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
ஆமா சார் நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். மூர்த்தி ஏதாவது இவன் கிட்ட கொடுத்து அனுப்புவாரு போல. அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் ராஜி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியாம வீடியோ மாதிரி எடுத்துடுறான். அதெல்லாம் ராஜிக்கு தெரியாம அவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாதாரணமா வராங்க. இவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவரோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன இப்பெல்லாம் பேசுறன்ற மாதிரி ராஜி கோவப்படுறாங்க. நீங்க ட்ரெஸ் மாத்தின வீடியோ என்கிட்ட இருக்கு. இதை நெட்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க மானம் மரியாதைலாம் போயிடும். இதை போடக்கூடாதுன்னா என் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். வேற வழி இல்லாம இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏத்திருப்பாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அதையே உங்களுக்கு தெரியாம வீடியோ மாதிரி எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்களை தொடர்ச்சியா மிரட்டி ஒன்னா இருப்பான். அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்தது ஹஸ்பண்ட் பாத்துருக்காரு. ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. அதுல ஹஸ்பண்டையும் கொண்டுட்ட, ஒய்ஃபையும் கொண்டுட்ட, அந்த குழந்தையும் கொண்டுட்ட. அப்படிதானேன்னு கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணல சார், நம்புங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அன்னைக்கு நைட்டு வருண் வந்தானான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் மூலியமா அந்த பிரியா கிட்ட பேசி பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த நபரை பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு இருக்கல்ல, அன்னைக்கு நைட்டு நான் யாரையுமே பார்க்கல, நான் மயங்கிட்டேன், காலையில தான் கண் முழிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் நைட்டு முழுக்க வருணை போட்டு அடிச்சிருப்பாரு. சத்தியமா நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி அவன் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான். அவன் கொலை பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கணும் சார், அவன் கொலை பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மூர்த்தி மேல டவுட் இருக்கிறதா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் வருண் கூட ஒன்னா இருக்காங்கல்ல, அது தெரிஞ்சு ஒய்ஃபை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கடைசியா பிறந்தது வருணோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம். அந்த கோவத்துல கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் இந்த இடத்துல சொல்றாரு. பிரியா இருக்காங்கல்ல, சோட்டுவை திட்டிருப்பாங்க. சோட்டுவும் கொஞ்சம் கோச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அக்கா கிட்ட அப்பெல்லாம் பேசாம இருக்காதரா, அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. தம்பியுமே ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆயிடுறான். நீ மட்டும் இல்லனா அக்கா என்ன பண்ணுவேன், எனக்கு நீ தாண்டா இருக்கன்ற மாதிரிலாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நபர் கிட்ட இந்த லேடி கான்ஸ்டபிள் பேசி பாக்குறாங்க. இவர் தான் சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது. இவங்களுக்கு 2 குழந்தை ஏற்கனவே இருக்கும். அந்த 2 குழந்தை கிட்ட இந்த மீனா இருக்காங்கல்ல, ரொம்ப அட்டாச்மெண்டோட இருப்பாங்க. ராஜி 3வது குழந்தைய சுமந்தாங்கல்ல, அந்த டைம் 2 பசங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவங்க தான் 2 பசங்களை அந்த டைம் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து விளையாடுறதுல இருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ராஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன எப்ப பாரு நம்ம பசங்களை இவங்க பாத்துக்கிறாங்க, நம்ம அம்மாவா இல்ல இவங்க அம்மாவான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். அதனால தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் டச்சே வேணான்ற மாதிரி தான் 2 பேருமே தனித்தனி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் மீனாவாலையும் மகேஷாலையும் இந்த பசங்களை சரியாவே பார்க்க முடியாது. அதை நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல எல்லாம் இருந்திருப்பாங்க. அதனால இவங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப அந்த 2 பசங்களும் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்க, அந்த 2 பசங்களுக்காக தானே இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அந்த 2 பசங்களை எங்களுக்கு பிடிக்கும் தான், அதுக்காக போய் எப்படி இப்படி பண்ணுவோம், நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. மீனா சூனியம் பண்ண மாதிரி பொம்மையெல்லாம் வச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்காக வீட்டு வாசல்ல பொம்மையை வச்சீங்க, வசியம் பண்றதுக்காக தானே வச்சீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் நல்லதுக்காக தான் வச்சன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரியாக்கு கெட்ட கணம் வந்து சட்டு சட்டுன்னு எந்திரிச்சாங்க பாத்தீங்களா, இதை பத்திலாம் ராஜி பேசும்போது மத்தவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. மத்தவங்க மூலியமா இவங்க காதுக்கு அந்த தகவல் வந்திருக்கும். வீட்டு வாசல்ல இந்த மாதிரி பொம்மையை கட்டி விட்டா கெட்ட கனவு வராதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால தான் கட்டி விட்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இதை புரிஞ்சுக்காம தான் என்னோட தம்பி சண்டை போடுறதுக்காக வந்தான்னு சொல்லிட்டாரு. மூர்த்தி இருக்கார்ல, என் குழந்தைய வசியம் பண்ண பாக்குறீங்களா, என் குழந்தைலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நான் சீக்கிரமா இங்க இருந்து போறேன்ற மாதிரிலாம் கோவமா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. உங்க தம்பி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம் நினைச்சிருக்காரு. அப்படி கிளம்பிட்டா பசங்களை முழுசா பார்க்கவே முடியாது, அதுக்காக தானே இப்படி பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நாங்க எப்படி சார் இப்படிலாம் பண்ணுவோம், நாங்களாம் பண்ணல சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே இந்த இடத்துல அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப டாக்டரும் பிரியா கிட்ட ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. உன் தம்பியை நீ எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியாமேன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உன் தம்பிக்கு யாராலையாவது ஆபத்து வந்தா நீ என்ன பண்ணுவன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. யாரால ஆபத்து வந்தாலும் சரி, அவங்கள அடிச்சு நான் காலி பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கொஞ்சம் கோவமா சொல்றா. இதெல்லாம் கேட்ட டாக்டருக்கு லைட்டா இந்த பொண்ணு மேலேயே டவுட் வந்துருது. இதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு தம்பியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து முழிக்கும் போது கூட தம்பியை தான் தேடினதா நீங்க சொன்னீங்க. நியாயமா பேரண்ட்ஸ் தானே தேடி இருக்கணும், எதுக்காக தம்பியை மட்டும் தேடினா? சோ பேரண்ட்ஸ் இவளே கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ப்ராப்ளத்தினால இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. அந்த ஆங்கிளையும் யோசிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பிரியா இருக்கா பாத்தீங்களா, ஒரு வீட்டை தான் வரைஞ்சிட்டு இருக்கா. என்னக்கா வீடெல்லாம் வரைஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கிறான். அதுக்கு பிரியா இருக்கல்ல, அப்ப இந்த மாதிரி தாண்டா நமக்காக ஒரு வீடை கட்டி வச்சிருக்காரு, நீயும் நானும் அந்த இடத்துக்கு போயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றா.
என்னக்கா சொல்றன்ற மாதிரிலாம் இவன் ஆச்சரியப்படுறான். இப்ப மூர்த்தியோட பாடி கிடைச்சிருது. கன்ஃபார்ம் பண்றதுக்காக அண்ணனை கூப்பிடுறாங்க. அண்ணனுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா ராஜி கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே மூர்த்தி கொல்லப்பட்டிருக்காரு. கடைசி 10 நாளா பாடி ஒரு இடத்துல இருந்திருக்கும். பாடி மேல வந்துதான் ஆளுங்க பார்த்திருப்பாங்க, இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. மூர்த்தி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா மூர்த்தி இறந்து போயிட்டார்ல, சோ அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றது இவங்களுக்கு தெரியுது. அப்ப யார் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க தலையை பிச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, டாக்டர் லேடி சொன்னதை பத்தி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, அந்த பொண்ணு திடீர்னு கோவப்படுவாளா அப்படின்றதெல்லாம் விசாரிங்க. அந்த பொண்ணு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேட்கிற அசிஸ்டன்ட்ங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி சார், அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு பாக்குறோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து பிரியாவை பத்தி விசாரிக்கிறாங்க. பிரியா படிப்புல எல்லாம் எப்படின்னு கேக்குறாங்க. சண்டைலாம் போடுவாளான்ற மாதிரி கேக்குறாங்க. படிப்புல எப்பவுமே அவ தான் நம்பர் 1, யார்கிட்டயும் சண்டைலாம் போட மாட்டா, அமைதியான பொண்ணுன்ற மாதிரிலாம் இந்த டீச்சர் சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல கடைசி ஒரு மாசத்துல மட்டும் ஏதாவது சண்டை, ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அசம்பாவிதம் ஒண்ணு நடந்திருக்கு சார். ரோகன் ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, சோட்டுவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப மீனாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த 2 பசங்களை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வராங்க. பார்த்தா 2 பசங்களும் ரூம்ல இல்லாம இருக்காங்க. இத பத்தி மீனா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. மகேஷுமே ஷாக் ஆயிடுறாரு. அந்த 2 பசங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரோகன் ஒரு பையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான்ற மாதிரி அந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, அவன் வீட்டுல போய் விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். உண்மையில பாம்பு கடிச்சு அந்த பையன் இறந்து போயிருக்க மாட்டான். வீட்டுல இருக்கவங்க தான் அப்படி போய் சொல்லியிருப்பாங்க. உண்மையில பையன் விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போயிருப்பான். பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணும் போது தான் பையன் விஷம் சாப்பிட்டதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பையனுக்கு அபியூஸ் நடந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல்ல வச்சு அபியூஸ் நடந்திருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. அந்த அபியூஸ பண்ணவன் யாரு, ஒருவேளை அந்த அபியூஸ பண்ணவனை இந்த பொண்ணு கூட பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்பதான் மீனா கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. வீட்டுல 2 பசங்களையும் காணோம், ப்ளீஸ் சார் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பசங்களை தேடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த 2 பசங்களுமே பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போலான்னு சொன்னா பாத்தீங்களா, அதனால தான் தம்பியை கூட்டு வந்திருக்கா போல. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப திரும்பி டீச்சரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரோகன் பாம்பு கடிச்சு சாவல, அவனுக்கு அபியூஸ் நடந்திருக்கு. இந்த நாள் ஈவினிங் தான் அபியூஸ் நடந்திருக்கு. யாரெல்லாம் வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரெல்லாம் அந்த டைம் ஸ்கூல்ல இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் டீச்சர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல காமிச்ச நபரை நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணு கூட அவன் ஒன்னா இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ரோகனுக்கு அபியூஸ் நடந்தது பாத்தீங்களா, அந்த சமயம் இந்த பிரியா ஸ்கூல்ல தான் இருந்திருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த நாள் ரோகனுக்கு ஒண்ணு நடந்தது, நீ அதை பார்த்திருக்க, அதுதான் உன்னோட மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. யார் பண்ணா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ரொம்ப தயங்குறாங்க. சொல்லிடலான்ற மாதிரி அந்த பேரை சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் வேகமா கிளம்பி மகேஷோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மகேஷ் நியூஸ் பேப்பர் தான் படிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கோவமா மகேஷ் நோக்கி நடந்து வராரு. மகேஷ்க்கு ஒன்னும் புரியல. என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் எந்திரிச்சு நிக்கிறாரு. இவர் இவ்வளவு நேரம் மகேஷ் தானே பாக்குற மாதிரி வந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, மகேஷ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீட்டை நோக்கி போறாரு. அந்த இடத்துல தான் தீபன் இருப்பான், அதாவது மீனாவோட தம்பி இருப்பான். மீனாவோட தம்பியை பாக்குறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. வாடா ராஸ்கல் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. இவனோட மச்சான் அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறாருல, அவரை பாக்குறதுக்காக அடிக்கடி அந்த ஸ்கூலுக்கு போவான் போல. அங்க இருக்க ரோகன் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். ரோகன் தனியா இருக்கும் போது இவனுமே அபியூஸ் எல்லாம் பண்ணிருப்பான். அந்த அபியூஸ பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு கதவை திறந்து இந்த விஷயத்த பாத்துருவா. ஷாக் ஆகி வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பா. இதனால தான் இவன் பாலை தரதுக்காக வரும்போது அந்த பொண்ணு ஷாக் ஆயிருப்பா. நானே என்னோட தம்பிக்கு பாலை தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஏன்னா இவன் ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அந்த பொண்ணு பயந்துருப்பா. இப்பதான் அந்த பொண்ணு பயந்ததுக்கான காரணம் புரியுது. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு கனவா வந்துதான் அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருப்பா. ராஜீவ் கொல்லப்பட்ட நைட்டிவை எதையாவது பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியா அன்னைக்கு நைட்டு எதையுமே பார்த்திருக்க மாட்டா. நைட்டிவை மயங்கி இருப்பா. காலையில இவங்க எழுப்பி விடும் போது தான் எந்திரிச்சிருப்பா. மத்தபடி நான் எதையுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா ரோகனுக்கு நடந்தது தான் அடிக்கடி இவளோட கனவுல வரும். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருப்பா. மத்தபடி இவ அன்னைக்கு நைட்டு எதுவுமே பார்க்கலன்னு உங்களுக்கு தெரிய வருது. ராஜி கிட்ட யாரோ பிசிக்கலா ரொம்ப மோசமா நடந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் தான் இந்த கொலையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு 3 பேர் மேல டவுட் இருக்கு. ஒன்னு அந்த வருண், அதாவது அவங்கள மிரட்டி ஒன்னா இருந்தான் பாத்தீங்களா அவன். அதே மாதிரி மீனாவோட ஹஸ்பண்டான மகேஷ் ஒன்னா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா தீபன் கூட ஒன்னா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இவங்க 3 பேருமே இல்லைன்னா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா ஒன்னா இருந்தவன் ரொம்ப மூர்க்கமா ஒன்னா இருந்திருக்கான்.
இந்த மாதிரி மூர்க்கமா யாரெல்லாம் நடந்துக்கிறாங்கன்றத விசாரிக்கணும். நீங்க எல்லா இடத்தையும் விசாரிச்சு பாருங்க, விலை மதுக்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த இடத்துல விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த விஷயத்துல மோசமா நடந்துக்கிறவனை தான் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்து ஊர்ல ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்கும், அங்க இருக்க லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த லேடிக்கு இந்த மாதிரி கேட்டோனே ஒருத்தனோட ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல ஒருத்தனை நமக்கு காமிச்சாங்கல்ல அவனை பத்தி தான் சொல்றாங்க. செக்ஷுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக வெதை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வாயில மென்னுப்பான் போல. அதுக்கப்புறம் தான் பொண்ணுங்க கூட ஒன்னா இருப்பான் போல. ஒரு பொண்ணு கூட ரொம்ப மோசமா நடந்திருப்பான், அந்த பொண்ணு கத்திருப்பாங்க. அதனால தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவனை அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. அதே சமயம் அந்த நபருக்கு வித்தியாசமான ஃபேண்டசி இருக்கு சார், போன மாதிரி நீ படுத்துட்டு உன் கூட ஒன்னா இருக்கன்ற மாதிரிலாம் பொண்ணுங்க கிட்ட சொல்லுவானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டாங்க. அவன் தான் நம்ம நினைக்கிறவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸுங்க யோசிக்கிறாங்க. திரும்பி அவன் வந்தா இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த லேடியும் கண்டிப்பா பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. இவங்களுமே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவனும் அந்த இடத்துக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வந்தவன் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். இவன் முதுகுல தான் அந்த மாதிரி பச்சை குத்தி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சோ இவனை பிடிக்கிறதுக்காக இப்ப போலீஸுங்க வந்துட்டு இருக்காங்க. இவன் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கும் போது சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இது யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? கெஸ் இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோவை இப்பயே பாஸ் பண்ணிருங்க. இத பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? வருணுக்கு ஒரு அண்ணன் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, பேரு கூட அசோக்னு சொல்லியிருப்பேன். அந்த அசோக் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. இவன் ரொம்ப சாதாரணமா ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறான். சிரிச்சுக்கிட்டே தான் இவன் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் சொல்றதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வருண் அந்த லேடி கூட ஒன்னா இருந்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் அண்ணன் கிட்ட காமிச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த லேடி கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கும். அதனால நான் பிளான்லாம் போட்டேன்னு சொல்றான். இவன் பிளான்லாம் போட்டுட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஒரு நாள் மூர்த்தி பேசியிருப்பாரு. நாங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது சீக்கிரமா கிளம்பிடுவாரா, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். தைரியமா போய் பண்ணலான்ற மாதிரி இவன் ஒரு முடிவு பண்ணிருப்பான். ஆக்சுவலா இவன் தான் அன்னைக்கு நைட் அந்த ரூம்குள்ள வந்திருப்பான். ஒரு துணியை வச்சு வீட்டுல இருக்க குழந்தைய தவிர எல்லாரையும் மயக்கமாக்கிடுவான். எல்லாருமே மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருவான். பாடியை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுருவான். அதே மாதிரி பசங்களையும் வெளியே கொண்டு போய் போட்டுருவான். அதுக்கப்புறம் தான் ராஜி கூட ரொம்ப மோசமா இருந்திருப்பான். அவங்க டெட் பாடி மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருப்பான். அப்படி நடந்துட்டு இருக்கும் போது குழந்தை மட்டும் அழுவும். அந்த சவுண்டை கேட்டு இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பான். அதனால தான் பக்கத்துல இருக்க குழந்தையோட கதையை இவன் முடிச்சிருப்பான். இப்பதான் வேற ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவன் ஒய்ஃப் கை கால் விழுந்த மாதிரிலாம் இருந்தாங்க பாத்தீங்களா, உண்மையில அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்க கை கால் விழுவதுக்கு இவன் தான் காரணமா இருப்பான். அவங்க ஆஃப் டெட்ல இருக்கும்போது அவங்க கூட ஒன்னா இருக்கிறது தான் இவனுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இவனுக்கு இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணிருப்பான். இத பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். உண்மையில மகேஷும் மீனாவும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. மீனா ஏன் வில்லத்தனமா சிரிச்சாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அவங்க வில்லத்தனமாலாம் சிரிச்சிருக்க மாட்டாங்க. பசங்களை தூங்க வச்சாச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியா தான் சிரிச்சிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கிரைம் நடக்கும் போதே அதை தைரியமா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய கிரைமா தடுத்துடலாம். இந்த விஷயத்துல பாருங்க, 2 பேர் சின்ன கிரைமை ரிப்போர்ட் பண்ணல, அதனால தான் பெரிய பெரிய கிரைம்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மொத விஷயம், ரோகனுக்கு அபியூஸ் நடந்ததை அந்த பொண்ணு பார்த்திருப்பா. அந்த பொண்ணு மட்டும் தைரியமா போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தானா அப்பயே அவனை லாக் பண்ணிருப்பாங்க. ரோகனுக்கு எதுவும் நடந்திருக்காது. ரோகன் நல்லபடியா இருந்திருப்பான். பிரியா சின்ன பொண்ணு இந்த தப்ப பண்ணிட்டா, ஆனா ராஜியும் இதே தப்ப தான் பண்ணிருக்காங்க. ராஜி ட்ரெஸ் மாத்திரதை இவன் வீடியோ எடுத்து மிரட்டி இருக்கான். இதுக்கு ராஜி பயந்திருக்க கூடாது, போலீஸ் கிட்ட வந்திருக்கணும். அப்பயே அவனை அடி அடின்னு அடிச்சு வீடியோவை டெலீட் பண்ணிருக்கலாம். ராஜி தப்பான முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதோடயே இந்த எபிசோடோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.